நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரை எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டார். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த முற்பகல் வேளையிலும் நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, உம்முடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தினால் எங்களை ஆற்றி தேற்றுவீராக. கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துதி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபா வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள் அப்படின்னு. பொதுவாக இன்றைக்கி இந்த ஆகாருடைய சம்பவங்களை பார்த்து பாடும்போது அன்றைக்கி உள்ள பரிசுத்தவான்கள் பாடினது, ஆனால் அதில் ஒரு சின்ன பிழை இருக்குது, சின்ன மிஸ்டேக். என்ன அப்படின்னா, அந்த பாட்டு பாடும்போது ஆகாரின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டாருன்னு அந்த பாட்டு அப்படி தானே வந்துச்சு. ஆகாருடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டார்னு பைபிளில் இருக்காது. ஆகாரின் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார்ன்னு தான் இருக்கும். மேலே ஆகாரின் சத்தத்தை கேட்டார்னு இருக்காது. இதுக்கு முன்னாடி 16ஆம் அதிகாரத்திலேயே ஆகார் ஓடும் போதும் ஆகாரின் சத்தத்தை கேட்டார்னு ஆண்டவர் இருக்காது. அந்த இடத்துல கண்டுன்னு தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு சின்ன மிஸ்டேக். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த செய்தியில் ஒரு சில விஷயங்கள்லாம் சரி உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளணும்னு தோணுச்சு. 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் ஆகாரை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒரு சிலரோடு கூட பேசி கொண்டிருந்த போது இந்த சம்பவத்தை பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு அது துக்கமாக இருந்தது. அந்த வசனம் சொல்லுது, இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு எப்படி இருந்ததாம்? துக்கமாக இருந்ததாம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, 11ஆம் வசனம், தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சாராள் சொல்கிறதெல்லாம் கேளு அப்படிங்கிறார். சாராள் செய்கிறத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க செய்கிறது ஏதோ ஒரு பெரிய தப்பு மாதிரி இருக்கும், இல்லை ஈவிரக்கம் இல்லாத மாதிரி இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவளை அமுச்சு விட்ருங்க, வேலைக்காரியை அமுச்சு விட்ருங்க, பிள்ளையை அமுச்சு விட்ருங்க, இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதே அம்மா தான் ஒரு காலத்தில் இதே பிள்ளைய இதே வேலைக்காரம்மாவை மறுமனை நாட்டியை கொடுத்து இந்த வேலைக்காரியினால் என் வீடு கட்டப்படும்னு சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க. பல நேரத்தில் இந்த சம்பவத்தை பார்க்கும்போது நமக்கும் அப்படி தான் தோணும். சில புறஜாதி மார்க்கத்தார் அவங்கெல்லாம் நம்மகிட்ட பேசும்போது, இது ஆபிரகாம் பண்ண தப்பு இல்லையா, ஈவிரக்கம் இல்லாமல் விரட்டி விட்டாங்களே அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் நம்மளும் அப்படி தான் நினைக்கிறோம். நம்ம சூழ்நிலையும் அப்படி தான் இருக்குது. ஒரு குழந்தையோட அனுப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக குழந்தை இல்லை, அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அது குழந்தை இல்லை. அவள் கூட்டிகிட்டு போனது ஒரு 13 வயசு வாலிப பையன். குறைஞ்சபட்சம் அதிகம் 15 வயசுக்கு மேலே இருக்கலாம், குறைஞ்சபட்சம் 13 வயசு. ஏன் அப்படின்னா, ஈசாக்கு பிறக்கும் போது மன்னிக்கணும், இஸ்மவேல் பிறக்கும் போது ஆபிரகாமுக்கு 86 வயசு. அப்புறம் 13 வருஷம் கழித்து தான் ஆபிரகாமுடைய 99 வயசில் தான் கர்த்தர் பேசுகிறாரு. ஒரு உற்பவ காலத்தில் சாராள் குழந்தை பெறுவாள்னு. சாராள் குழந்தை பிறக்கும்போது 90 வயசு, ஆபிரகாமுக்கு 100 வயசு, ஈசாக்கு பிறக்கும்போது 86 வயசு. அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம்லாம் நடக்குது, விரட்டி விடுறது. ஸோ நம்ம கற்பனையில் ஆகாரின் பிள்ளையை குழந்தையை அப்படின்லாம் சொல்கிறோம். அப்படிலாம் இல்லை, குழந்தையும் இல்லை, அது பிள்ளையும் இல்லை, வாலிப பிள்ளை, டீனேஜுக்குள்ளே வந்த பிள்ளை, 13-14 வயசுக்கான ஒரு பையன். அந்த பையனை கையில் கொடுத்து, வசனம் அப்படி தான் சொல்லுது, அடிமை பெண்ணையும் மகனையும் என்ன பண்ணிட்டாமல் அனுப்பி விட்டுட்டான் இருக்கு. அப்படின்னா நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒரு 14-15 வயசு ஒரு பையன், 13லேருந்து ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு பையன், அவனுடைய தாய் மறுமனையாட்டி ஆபிரகாமுக்கு அனுப்பிவிட்டாங்க. இதை பார்க்கும்போது பல நேரங்களில் ஒரு உலக பிரகாரமாக நமக்கு பார்க்கும்போது, ஐயோ இப்படி அனுப்பி விட்டாங்களே, வனாந்தரத்தில் பெயர்சபா வனாந்தரம்னு இருக்குது, அனுப்பி விட்டாங்களே அப்படின்னு தோணுது. உண்மையிலே நம்மளும் இந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸில் இருக்கிறோம்.
கடந்து வந்த பாதைகள். சில நேரத்தில் நான் இதில் என்னை வைத்தே பார்ப்பேன். ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் தான் இது மாதிரிலாம். எங்கள் அம்மாவும் நானும்மா தனியாக இருந்து வளர்ந்து ரொம்ப பிரச்சனைகளுக்கு நடுவில் இங்கே பிள்ளை சாக்கிறதை நான் பார்க்க மாட்டேன்னு ஆகார் சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து இதுக்கு மேலே வாழ்கிறது பிரயோஜனம் இல்லை, சூசைட் பண்ணிக்கலான்னு சொல்லி அவங்க பிள்ளையோட சூசைட் பண்ண போனாங்க. அவங்களுக்கும் ஒரே பிள்ளை தான், நான் ட்ரெயினில் விழுந்து சாகலான்னு சொல்லி. சில நேரத்தில் இந்த சிச்சுவேஷன் இப்படி ஏற்படுது. அலைந்து திரிகிற ஒரு அனுபவம். வசனம் சொல்லுது, பெயர் சபா வனாந்தரத்தில் அவள் அலைந்து திரிந்தாள். 14வது வசனம். உண்மைதான். பல நேரத்தில் நம்ம துரத்தி விடப்படுறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் காரணம் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்படி நம்மளை விரட்டி விட்டுட்டாங்களே. சிலர்லாம் கை குழந்தையோட விரட்டி விட்டுறாங்க. குழந்தை பிறந்து கை குழந்தையோட விரட்டி விட்டுறாங்க. அப்படியே வந்து அந்த பிள்ளையை வளர்த்து கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதுவும் நம்ம மாதிரி நாட்டிலலாம், அமெரிக்கானா பிரச்சனை வேறு. அதில் வந்து தனியாக போகிறது, பெண்கள் தனியாக வளர்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் அமெரிக்காவில். இங்கே அப்படி இல்லை. ரொம்ப காலமாக நம்ம டிபெண்டபிள் லைஃப் வாழ்கிறவங்க, ஒருத்தர் சார்ந்து. திடீர்னு ஒரு நாள் இப்படி அமுச்சு விட்டாச்சுன்னா எத்தனையோ பேருடைய வாழ்க்கை தடமாறி போகுது, எத்தனையோ பேருடைய வாழ்க்கை திசை மாறிடுது, எத்தனையோ பேர் சூசைட் பண்ணி செத்துடுறாங்க. நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் இருக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறோம், செத்து போயிடலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு. எத்தனையோ சகோதரிகள் பேசும்போது, அவர் இன்னொரு மனைவியோடு போயிட்டார், பிள்ளையை விட்டுட்டு போயிட்டார், என் கையில் கொடுத்துட்டு போயிட்டார், இந்த பிள்ளையை வளர்க்குறதுக்குள்ள நான் படுற பாடு உண்மை, 100% உண்மை. வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த சம்பவமும் பொய்யானதல்ல. அது ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அதற்கு பின்னால் நமக்கு நடக்கிற சம்பவத்தை அதில் எப்படி கர்த்தர் அவங்களை காப்பாற்றினாரோ அந்த மாதிரி நம்மளை காப்பாற்றுவார் என்பதற்கு அடையாளமாகத்தான் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகாரை போல எத்தனையோ பேருடைய வாழ்க்கை, எத்தனையோ சகோதரிகளுடைய வாழ்க்கை. பொதுவாக நான் எப்பவும் சொல்லுவேன், தகப்பன் இல்லாத குடும்பம் என்பது வேலி இல்லாத தோட்டம் போல. எந்த மிருகம் வேணாலும் உள்ளே வரும். அந்த கணவன் வேலைக்கு போகிறான் இல்லை என்றால் ரெண்டாவது, ஆனால் அவன் இருப்பதே ஒரு பாதுகாப்பு, ஒரு ஆசீர்வாதம். தாய் இல்லாத குடும்பம் என்பது அந்த குடும்பத்தை காப்பாற்றவே முடியாது, அவ்வளோதான். தகப்பனால் நல்ல உதாரணம் லோத்தினுடைய குடும்பம். சோதோம் கொமோராவுக்குள்ளேயே, அந்த சோதோம்குள்ளேயே அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளை, வாலிப வயது பெண் பிள்ளைகளை அந்த தாய் இருக்கிற வரைக்கும் பத்திரமா வளர்க்கப்பட்டாங்க. சோதோம் என்பது அழிவின் நகரம், கர்த்தர் அழிக்க போகிற பாவத்தின் உச்ச நகரம். அந்த நகரத்துக்குள்ளேயே அந்த 2 வாலிப பிள்ளைகளை அந்த தாய், ஏன்னா இவர் எங்கே உட்காந்தாருன்னா சோதம் வாசலுக்கு போயிட்டார், வெளியே போயிட்டார். ஊருக்குள்ளே இருந்தால் இவருக்கு ஆபத்து. இவர் குடும்பத்தை விட்டுட்டு வெளியே போய் உட்காந்துருக்கிறாரு. ஆனால் அந்த அம்மா 2 பெண் பிள்ளைகளையும் நல்லா வளர்த்துச்சு. ஆனால் தேவன் சொன்ன இடம் தான் மலை. மலைக்கு ஓடி போங்கன்னு சொன்னார். கர்த்தர் சொன்ன இடம் பாதுகாப்பான இடம். ஆனால் அந்த இடத்துல அந்த தாய் இல்லை, 2 பிள்ளையும் கெட்டு போச்சு. ஒரு குடும்பத்துக்கு தாய் ரொம்ப அவசியம், ஒரு தகப்பன் ரொம்ப அவசியம். 2 பேரும் இருந்து தான் அதை செய்யணும். இந்த கடைசி காலத்தில் நான் போயிடுறேன் நீ போயிடுறேன் ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாங்க. அதாவது நம்ம வாயின் வார்த்தைக்கு கீழே ஜீவனும் மரணமும் இருக்குது. நம்ம வாயின் வார்த்தை கீழே கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப வீட்டில் கேஷுவலாக பேசுறது நமக்கு செட் ஆகாது, பிரிஞ்சிருவோம், டிவோர்ஸ் பண்ணிடுவோம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த சீரியல் எல்லாம் வந்து கேஷுவலாக டிவோர்ஸுங்கிறது கேஷுவல் ஆயிடுச்சு. அதையும் தாண்டி யார் வீட்டில் நடக்கல, எல்லார் வீட்லையும் நடக்குது. எல்லார் வீட்லையும் நடக்கட்டும், நம்ம வீட்டில் நடக்கக்கூடாது, அவ்வளோதான். எல்லார் வீட்லையும் நடக்குதுன்றதுனால நம்ம வீட்டில் நடக்கணுமா? அப்படி அவசியம் இருக்குதா? ஏன்னா இன்னைக்கு இந்த சினிமா மீடியாலாம் வந்த உடனே எல்லா பேப்பரில் டிவியில் இந்த மாதிரி கேவலமான வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்குலாம் அந்த சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து கிடச்சிருது. 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நடிகனும் நடிகையும். அவனுக்கு அது 3வது கல்யாணம், அவளுக்கு அது 4வது கல்யாணம். அதையும் போடுறான் பேப்பரில். அதை பார்க்கவும் ஆயிரக்கணக்கில் ஜனங்க வந்து கூடுறாங்க. அவளுக்கும் அவார்டு கொடுக்குறான், அவனுக்கும் அவார்டு கொடுக்குறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு காலத்தில் இப்படி முறை தவறி வாழ்ந்தால் சமுதாயத்தில் நம்ம வாழ முடியாது, நல்ல பேர் கிடைக்காது அப்படின்னு பயந்து நம்ம ஒழுக்கமாக இருந்தோம். இப்போ எப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி இருந்தாலும் வாழலாம். ஏன் என்னால் முடியாதா? என்கிட்ட சம்பளம் இருக்குது, வேலை இருக்குது, என்னால் பிள்ளையை காப்பாற்றிக்க முடியும் அவங்க சொல்கிறாங்க. அவர் சொல்கிறார், ஏன் என்னால் முடியாதா? மாதம் சம்பாதிக்கிறேன்,
எனக்கு இது இல்லாட்டி இன்னொரு நல்ல வாழ்க்கை இருக்குது. இப்படி ஒருத்தரை ஒருத்தர் பிரிஞ்சிடறாங்க. ஆனால் பிரிஞ்ச பிறகு நீங்கள் பாருங்கள், அந்த பிள்ளையினுடைய நிலைமை தான் என்னன்றதான் ரொம்ப முக்கியம். அந்த பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? ஒன்று, அந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் மாறிடும். அந்த தாய் ஏதாவது பேசினா திருப்பி கேட்கும், நீ என்ன ஒழுக்கமான்னு கேட்குது. இப்போ இருக்கு அந்த மாதிரி சம்பவங்கள். நீ என்ன ஒழுக்கமா? அப்பாவை பார்த்து பையன் கேட்குறான், நீ முதல்ல ஒழுங்காக இருந்தியான்னு கேட்குறான். நீ என்ன பண்ணன்னு உன் பொண்டாட்டி ஒன்று விட்டு போச்சுன்னு கேட்குறான் பையன் அப்பாவை. அப்படியே கேட்குறான். இன்னைக்கு என்னமோ தனியாக இருக்கிறது ரொம்ப பெருசு, ரொம்ப சாதாரணமான விஷயம், முடியும், சர்வைவல் பண்ண முடியும். கர்த்தர் உன்னை இணைச்ச பிறகு உங்கள் 2 பேர் வாயிலிருந்தோம் தனியாக போகிறேங்கிற பேச்சு வரவே கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி, தனியாகன்ற பேச்சே வரக்கூடாது. ரெபேக்கால எடுத்து பாருங்க, லேயால எடுத்து பாருங்க, சாரால எடுத்து பாருங்க. எப்போ அவங்க புறப்பட்டு கணவனோட வந்துட்டாங்களோ திருப்பி தங்கள் சுய தேசத்துக்கு போனாங்கன்னு இருக்கவே இருக்காது. ஒன்ஸ் ஃபார் ஆல், அவ்வளோதான். இதுதான் என் குடும்பம், இதுதான் என் வாழ்க்கை. அப்படி தான் இருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பம் அலைஞ்சு திரியுது. கணவனை பிரிஞ்ச மனைவியாக இருக்கட்டும், மனைவியை பிரிஞ்ச கணவனாக இருக்கட்டும், அலைந்து திரிகிற அனுபவம். இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் நினச்சிக்கிறாங்க ஃப்ரீயாக இருக்கலாம், இண்டிபெண்ட்டாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். நீங்கள் சகோதரனுடைய வீட்டோட சாட்சியை கேட்டிருப்பீங்க. அவங்க தகப்பனார் பண்ணதுக்கெல்லாம் அவங்க அம்மா விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு ஊழியக்காரன் உருவாகிருக்க மாட்டார். எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்ததுனால தான் இன்றைக்கி ஒரு ஊழியக்காரனை உருவாக்க முடிஞ்சிருக்குது. நான் சொல்லுவேன், ஊழியக்காரனை உருவாக்க முடிஞ்சதுக்கு அதான் காரணம். இன்னைக்கு ஏன் சாட்சி வந்து சொல்கிறோம்? அவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் அடிக்கிற கணவனையும், அதான் வசனம் சொல்லுது, உங்கள் நல்ல நடக்கையினாலே உங்கள் கணவனை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு கடைசி காலத்தில் ஆகாருக்கு ஏன் இந்த நிலைமை? நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது ஆகார் செஞ்சது எல்லாமே சரிதான். சாராள் இப்படி விரட்டி விட்டாங்க, ஈவிரக்கமே இல்லாமல், அதுவும் குழந்தையோட இல்லை, ஒரு வாலிப பையனோட, 13 வயசு பையன் அனுப்பி விட்டாங்க. ஏன் அனுப்பி விட்டாங்க? சாதாரணமாக இல்லை, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். பல நேரங்களில் நம்ம சைடில் இருக்க தப்பு நமக்கு தெரியாது. எங்கள் மாமியார் எங்களை உடனே எங்கள் வீட்டுக்காரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்டாங்க. எல்லாத்தையும் நாங்கள் சம்பாரிச்சதெல்லாம் பிடுங்கிட்டு அனுப்பி விட்டாங்க, தனியாக அனுப்பி விட்டாங்க. நான் எப்பவும் அந்த மாதிரி வந்து சொல்கிறவங்கிட்ட சொல்லுவேன், போயிட்டு உங்கள் மாமியாரை வர சொல்லுங்க அப்படிம்பேன். ஏன்? ஒன் சைடு வேர்ஷன் கேட்கும் போது எப்படி இருக்கும்? ஒன் சைடாக தான் இருக்கும். அதான் உண்மை. அவர் வந்து உட்காந்து மனைவியை பற்றி பேசும்போது இந்த மனைவியோட வாழவே முடியாதுங்க. அவர் ஒரு கதை சொல்லுவார். நான் சொல்லுவேன், நீங்கள் உங்கள் மனைவியோட ஒரு தடவை வாங்க. எதுக்கு பாஸ்டர் பாரு, அந்த கதையை கேட்காம நம்ம முடிவெடுக்க முடியாதுல்ல. இவர் வந்து அந்த மேலே இருக்கிற மொத்த பழியும் சொல்லிடுவார். நம்ம சைடில் இருக்க தப்பு நமக்கு தெரியவே தெரியாது. சாராளுடைய சுபாவம் என்ன? எல்லாவற்றையும் அந்த அடிமை பெண்ணுக்கு விட்டு கொடுக்குற ஒரு சுபாவம் இருந்துச்சு. அதே சாராள் ஏன் திடீர்னு அந்த வேலைக்காரருக்கு அதிகமாக எதிராக மாறினாங்க? ஈசாக்கு பிறக்கிற வரைக்கும் இஸ்மவேல் அவங்க தான் தூக்கி வச்சு கொஞ்சம் வளர்த்தாங்க, அவ்வளோ அன்பாக வளர்த்தாங்க. ஏன் திடீர்னு அந்த பையனை அனுப்பி விடுறாங்க? வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அவன் ஆகாரோடு சேர்ந்தபோது அவள் கற்பந்தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். எப்படி எப்படி எண்ணினாள்? அற்பமாக எண்ணினாள். அந்த அம்மா தான் தன் வாழ்க்கையை கொடுத்துருக்குது. அந்த அம்மா தான் நன்மை செஞ்சிருக்குது. அந்த காலத்துலலாம் சட்டப்படி, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இன்னைக்கு சட்டப்படி பார்க்கக்கூடாது. அன்னைக்கு உள்ள சட்டப்படி ஒரு அடிமை பெண்ணை தன் கணவனுக்கு கொடுத்தா அந்த பிறக்கிற பிள்ளை அவளுக்கு சொந்தம். இப்போ ராகேலும் லேயாலும் இருக்கிறாங்க. ராகேலும் லேயாலும் தன் வேலைக்காரிகளுக்கு குழந்தையை பெருக்கிறாங்க. அப்ப அந்த பிள்ளை யாருக்கு சொந்தமா மாறுது? லேயாளுக்கும் ராகேலுக்கும் மாறுது. அடிமை பெண்ணுக்கு பிறக்கிற குழந்தை தன் கணவனுக்கு பிறந்தால் அது தனக்குரியது. தன்னுடைய மொத்தத்தையும் விட்டு தான் சாரால் அதை விட்டு கொடுக்குறாங்க. ஆனா நடந்தது என்ன? கர்ப்பவதி ஆன உடனே
ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னு தெரிஞ்சு இன்னும் குழந்தை கூட பெத்தெடுக்கல, தான் கர்ப்பம் தரித்ததை கண்டு தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். யோசிச்சு பாருங்க, எகிப்துல எங்கேயோ அடிமையா இருந்து பார்வோனுடைய அரண்மனையில் அடி வாங்கி மிதி வாங்கி அவன் ஆபிரகாமுக்கு ஆடு மாடு கழுதையை கொடுக்குறான், கூட வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் கொடுக்குறான். யாரு? பார்வோன். ஆடு மாடு கோவேறு கழுத வேலைக்காரர்கள். அப்போ அந்த அடிமைகளுடைய ஸ்டேட்டர்ட் என்னவா இருந்துச்சு? மிருகங்களுக்கு ஒப்பா வச்சிருக்கான் பார்வோன். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து உன்னை கொண்டு வந்து உன்னை காப்பாற்றி தன்னுடைய எஜமானுக்கு மறுமணியாட்டையா கொடுக்குறாங்க அந்த அம்மா. தன் வீடு கட்டப்படட்டும்ங்கிறாங்க. அப்பனா உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்கும், எவ்வளோ நம்பிக்கையோடு அந்த வீட்டை அந்த அம்மா உன்கிட்ட கொடுத்துச்சு. நீயோ என்ன நினைக்கிற? கர்ப்பவதி ஆனதை கண்ட உடனே, இன்னும் குழந்தையே பிறக்கல, 3 மாதம் ஆயிருக்கு, கன்ஃபார்ம் ஆயிருக்கு, ஆன உடனே அற்பம். பல நேரங்களில் இது வேற மாதிரி நடக்குது குடும்பங்களில். கணவனுக்கு உங்களை பார்த்து திருமணம் பண்ண வச்சு கூட்டிட்டு வந்தது அவங்க தான். ஆனால் கர்ப்பம் தரிச்ச உடனே அதுக்கப்புறம் அது என் வீடு, இவங்களுக்கு இங்கே என்ன வேலை? வசனம் வேற சொல்லுவாங்க, இது முதல் கொண்டு தன் தாயும் தகப்பனையும் பிரிந்திருப்பான்னு இருக்குதே, அப்பனா அவர் என் கூட தனியாக வந்துட வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. இது மட்டுமா வசனத்தில் இருக்குது? இன்னொரு வசனம் இருக்குது இல்ல, ராஜகுமாரத்தியே உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகிலே பிரியமாய் இருப்பார். நீங்க உங்க தகப்பன் வீட்டை மறந்துட்டீங்களா? ஆனா கணவன் மட்டும் தகப்பன் வீட்டை மறந்துடணும். ஒரு குழந்தை பிறந்த உடனே என் பிள்ளைக்கு என்ன பண்றது, என் பிள்ளைக்கு சொத்து சேர்க்கணும், என் பிள்ளை பேர்ல வாங்கணும், உடனே மாமனாரும் மாமியாரும் அற்பமாய் எண்ணப்படுகிறார்கள். உடனே அவங்க மேல இன்னைக்கு இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. இன்னைக்கு சயின்ஸ் வளர்ந்துருச்சு, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இன்னைக்கு வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் டிவின்னு ஒன்னே மனித மாண்பு அன்பு குறைஞ்சு போச்சு. இப்போ எல்லாம் மிஷினாக மாறுது. ஏன்னா இது மிஷினோட தான் அதிகமாக பழகுது. ஒன்று லேப்டாப்போட இருக்குது, இல்லை ஃபோனோட இருக்குது. அதிகமாக மிஷினோட இருக்கிறதுனால இது சுபாவம் எப்படி மாறுது? மிஷின் மாதிரி மாறுது. அதிகமாக மனுஷனோட இருந்தால் அது மனுஷன் மாதிரி மாறும். நம்ம யார் கூட அதிகமாக இருக்கிறோமோ அவங்கள மாதிரி மாறுவோம். ஃபாதர் பெர்க்மன்ஸோட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்கள பாருங்கள், ஐயா மாதிரியே பாடுவாங்க. வேற டிஜிஎஸ்ட கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அவரை பாருங்க, அவரை மாதிரியே பேசுவாங்க. யார் கூட இருக்கிறோமோ அது மாதிரி ஆகும். நீ அதிகமாக ஃபோன் கூட இருக்கிற, அதிகமாக மிஷின் கூட இருக்கிற, அதிகமாக டிவியோட இருக்கிற, ஸோ நீ மிஷின் மாதிரி மாறுற. உனக்கு அன்பு இல்லாமல் போச்சு, சுபாவ அன்பு கிடையாது. இன்னைக்கு ஏன் உனக்கு இந்த நிலைமை? மாமனார் மாமியார் சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு விரட்டி விட்டாங்க எங்களுக்கு மேலே அவங்க எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் வெளியே போக சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? அவங்க சொன்னது தப்புன்ற மாதிரி ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டோம், விரட்டி விட்டாங்க. எங்களுக்கு வீட்டில் பங்கு தரல, எங்களுக்கு சொத்துல பங்கு தரல, எங்களை விரட்டி விட்டாங்க. எல்லாம் உண்மைதான். ஏன் விரட்டினாங்க? ஏன் சொத்துல பங்கு தரல? நம்ம சைடு என்ன இருக்குது அதை பார்க்கணும். உன் சைடு எந்த தீங்கும் இல்லாமல், ஒரு தவறும் இல்லாமல் சவுல் தாவீதை துரத்தினது போல உன்னை துரத்தினால் கர்த்தர் உன் பட்சத்திலிருந்து உன்னை கண்டிப்பாக ராஜாவாக மாற்றுவார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும், உன் சைடு என்ன மிஸ்டேக் இருக்கு. 2வது வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 9வது வசனம். பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு. யார பரியாசம் பண்றது? யார பரியாசம் பண்றது? இஸ்மவேல் ஈசாக்கை பரியாசம் பண்ணுதல். அதாவது இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனையே இல்லை, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. திடீர்னு பார்த்தா அம்மா எப்படி தன்னை நடத்தினாலோ அதே மாதிரி அவன் பையன் என் பையனை நடத்துறான். இதை அந்த அம்மாவால் பொறுத்துக்க முடியல பாருங்க. ஏன்னா அம்மா சுபாவம் யாருக்கு வந்துருச்சு? பிள்ளைக்கு வந்துருச்சு. அவ அற்பமா என்ன, இவன் பரியாசம் பண்றான். கர்த்தருக்கே பிடிக்காத ஒரு சுபாவம் என்ன தெரியுமா? பரியாசம் பண்ணுதல். கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு சுபாவம்.
உட்காந்து பரியாசம் பண்ணி கிண்டல் பண்ணி, நம்ம உட்காந்து மாமனார் மாமியாரை கிண்டல் பண்ணுறோம், நம்ம உட்காந்து அப்பா அம்மாவை கிண்டல் பண்ணுறோம், அதை உட்காந்து நம்ம பையன் பார்த்துட்டே இருப்பான். அதே தான் அவனும் பண்ண போகிறான் அடுத்து. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துட்டு பாஸ்டரையும் ஊழியக்காரங்களையும் கமெண்ட் அடிப்பாங்க. உன் பையன் எப்படி தேவ பக்தியில் வளருவான், அப்புறம் நீங்கள் வந்து பாஸ்டர்கிட்ட சொல்கிறீங்க, என் பையன் கீழ்ப்படியவே மாட்டேங்கிறான், சபைக்கு வரவே மாட்டேங்கிறான், என்ன காரணம், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கொஞ்சம் உட்காந்து பாருங்க. நம்ம செய்கிற ஏதாவது இங்கிலீஷில் ஒன்று இருக்குது, ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ரியாக்ஷன் தேர் இஸ் அ ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படிமா ஃபிசிக்ஸில். நாம் என்ன செஞ்சாலும் திருப்பி ஒரு ரியாக்ஷன் உண்டு. நீ உட்காந்து உங்கள் வீட்டில் டிவியில் ஃபோனில் ஊழியக்காரனை கமெண்ட் அடித்தா நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க ஊழியக்காரனை கமெண்ட் அடித்தோன்னு. ஆனால் அதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கிற உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு தேவபக்தி இல்லாதவர்களாய் மாறிடுவார்கள். அவன் சொல்லுவான், அப்பா நீங்கள் சொன்னீங்களே அவர் பாருங்களேன், அவன் கமெண்ட் அடிப்பான். ஏன்னா நீங்கள் அடிச்சிருக்கிறீங்க, நீங்கள் பரியாசம் பண்ணியிருக்கிறீங்க. ஆண்டவர் பார்க்குறாரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஏன் இன்னைக்கு அலைந்து திரிகிற நிலைமை ஆகாருக்கு? ஆகாரோடைய நிலைமை என்ன? ஒரு நாள் பரியாசம் பண்ண, ஒரு நாள் அற்பமா என்ன, இதெல்லாம் நாம் பண்ண தப்பு அப்படின்னு அந்த அம்மா ஒத்துக்காது. அதையும் தாண்டி அந்த அம்மா வச்சுக்கிது பாருங்க. அவள் கடினமாய் நடத்தின உடனே சாராளை விட்டுட்டு ஆகார் ஓடிருச்சு. ஓடின ஆகார் ஆண்டவர் சொல்ல, திரும்பி எங்க போ, சாராள்கிட்டே போ. திருப்பி வந்து ஆகார சாரால் வச்சுக்கிச்சா இல்லையா? திருப்பி சேர்த்துக்கிட்டாங்க, சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிற வரைக்கும், அதுக்கப்புறம் 13 வருஷம் கூட வச்சிருந்துருக்கிறாங்க. அற்பமா என்ன வேலைக்காரியை 13 வருஷம் நம்ம கூட வச்சிருந்துருக்குது, குறைஞ்சபட்சம் நான் சொல்றது. ஏன் இன்னைக்கு உனக்கு இன்னைக்கு அலைந்து திரிகிற நிலைமை? முன்னாடி என்ன பண்ணீங்கன்னு யோசிக்கணும். எதை விதைச்சிங்க அதைத்தான் இப்ப நீங்க அறுக்கிறீங்க. அதான் இருக்கு, நீதிமானுக்கு பூமியிலேயே சரி கட்டப்படும். இன்னைக்கு நீங்க பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டியும் அடுத்தவன் மேல பழிய போடுறதுக்கு முன்னாடி உட்காந்து நீங்க கொஞ்சம் யோசிங்க, இதுக்கு நான் காரணமா? நான் எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேனா? நான் எங்கேயாவது தவறு பண்ணியிருக்கிறேனா? நல்லா போய்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில், திடீர்னு ஒரு பிரச்சனை இடையூறு வருதுன்னா உட்காந்து கொஞ்சம் யோசிக்கணும், இதுக்கு பின்னாடி என்னுடைய பங்கு ஏதாவது இருக்குதா? அப்படி இருந்தால் அதை சரி செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதை சில ஆட்கள் அதை பற்றி பேசவே மாட்டான், அவன் பண்ண தப்ப சொல்லவே மாட்டான். மனைவியை குறை சொல்லும் போது மனைவியை மட்டும் சொல்லுவான். நாங்கள் நல்லா தாங்க பார்த்துட்டோம். ஒரு ஒரு மனிதன் எனக்கு ஃபோன் பண்ணார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, வெளிநாட்டில் இருந்து. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் தன் வீட்டில் உள்ள ஒரு பெண்ணை குறித்து தான குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அந்த ஃப்ளோவில் அவர் பண்ணதையே அவர் சொல்ல வந்துட்டு நிறுத்திட்டார். அவர் என்ன பண்ணாருன்னு 3/4 மணி நேரம் பேசிட்டு, இதுக்கு நீங்கள் தான் பிரதர் ஒரு தீர்வு சொல்லணும்னாரு. நீங்கள் முதல்ல அவங்கள வர சொல்லுங்கன்னு, அவங்கள வந்து பேச சொல்லுங்க. இல்லை அவங்க பேசினா பிரதர் எங்கள் பக்கத்து குறையெல்லாம் சொல்லுவாங்க. நான் தான் கேட்டேன், அதுதான் வேணும். இப்போ உங்கள் பக்கத்தில் நீங்கள் ஒரு இல்லை அது பொய்யா கூட இருக்கும், இப்போ நீங்கள் சொன்னதில் எல்லாமே உண்மையான்னு கேட்டேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு தன் பக்கத்தில் உள்ள நியாயம் மட்டும் நியாயமாக தெரியுது, தான் பண்ணுறது எதுவுமே தப்பாக தெரியாது. உடனே சாரால் துரத்திட்டாங்க, என் பிள்ளைய தனியாக விட்டுட்டாங்க, எங்களுக்குன்னு ஒன்றும் இல்லை, எங்களை தனியாக ஆக்கி விட்டாங்க, சொத்தை பிரிச்சுக்கிட்டாங்க, தனியாக அனுப்பிச்சு விட்டாங்க, இன்னைக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம். உண்மை, அதுக்கு நீங்கள் எந்த விதத்தில் காரணம்? அதை யோசிச்சு பார்க்கணும், அதை யோசிச்சு பார்க்கணும். ரெண்டாவது, இப்போ ஆகார் போய் என்ன பண்றாங்க? ஒரு வசனம் வாசிங்க, 16வது வசனம், 21:16. ஆபிரகாம் இல்ல 21:16. பிள்ளை சாகிறது நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். இப்ப ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு அழுறாங்க, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு. இந்த பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேங்கிற சிச்சுவேஷன் எப்போ வரும் தெரியுமா? இந்த சிச்சுவேஷன் எப்போ உங்களுக்கு வரும் தெரியுமா? வாசிங்க 14வது வசனம் வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து
பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு. எது வரைக்கும் தேவன்கிட்ட போல தெரியுமா? துருத்தியில் இருக்கிற தண்ணீர் தீருகிற வரைக்கும் எங்க போல? தேவன்கிட்ட போல. ஆபிரகாம் கொடுத்த தண்ணி இருக்கிற வரைக்கும் அலைஞ்சு திரிஞ்சு அப்படி இந்த பக்கம் போயிடலாம், அந்த பக்கம் போயிடலாம், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தண்ணி தீந்துச்சு. இப்பத்தான் அவங்களுக்கு தோணுது, இதுக்கு மேல நாம என்ன செய்வோம், இதுக்கு மேல நான் என்ன பண்ணுவேன். சில நேரத்தில் நம்மகிட்ட சில ஹோல்டு இருக்குது. மனுஷன் கொடுத்த ஹோல்டு, உலகம் கொடுத்த ஹோல்டு. என்கிட்ட படிப்பு இருக்கு, என்கிட்ட வேலை இருக்கு, எனக்கு எங்க அப்பா அம்மா இருக்காங்க, எனக்கு நல்ல வேலையில் இருக்கிறேன், போஸ்டிங் இருக்குது, எனக்கு சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு உனக்கு எப்போ வரைக்கும் தோணும் தெரியுமா? இவங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் தோணும். ஒரு நாள் கர்த்தர் இதை எல்லாத்தை விட்டு உன்னை தனியாக மாற்றுவார். ஏன் தெரியுமா? இதெல்லாம் தனியாக மாறினாதான் தேவனை நோக்கி நீ கத்த தொடங்குவ, தேவனை நோக்கி நீ அழத் தொடங்குவ. 28 வயசுல 30 வயசுல நல்ல பெற்றோரை எதிர்த்து அல்லது கணவனை எதிர்த்து மனைவியை எதிர்த்து எல்லா வேலையும் செஞ்சிடலாம். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, ரத்தம் ஸ்பீடா இருக்கும் போது எல்லாமே செய்யலாம், எல்லாம் செஞ்சிடலாம். இதெல்லாம் ஒரு நாள் செலவழிஞ்சு போகும். செலவழிஞ்சு போய் பலன் குன்றி கூட ஆள் இல்லாம இருந்தவன் எல்லாம் சாவர வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணுவார். எனக்கு என்னங்க கவலை, எங்க அப்பா இருக்கிறாரு. அப்படியா? கர்த்தர் பார்ப்பாரு. அப்பா சாவர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், பொறுமையா வெயிட் பண்ணுவோம். எனக்கு என்னங்க கவலை, நல்ல வேலை இருக்கு. அப்படியா? வேலையை விட்டு உன்னை தூக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எனக்கு எங்க அப்பா கொடுத்துட்டு போன, எங்க அம்மா வச்சுட்டு போன சொத்து இருக்குது. அப்படியா? ஏமாத்தி சொத்து காணாம போற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கர்த்தர் பொறுமை உள்ளவராய் காத்துக்கிட்டே இருப்பாரு. நம்ம அலைஞ்சு திரிஞ்சு ஆடி ஓடி ஜாலியா 10 வருஷம் ஓடிடும், 20 வருஷம் ஓடிடும். இப்போ துருத்தி தண்ணீர் தீந்துரும், இப்போ ஒன்றும் இருக்காது, வயசும் 60 ஆயிடும். அப்பத்தான் நான் சாகிறதை பார்க்க வேண்டிய நேரம் ஒன்று வரும். இப்போ தாங்கி பிடிக்கவும் ஆள் இருக்காது, மருந்து வாங்கி கொடுக்கவும் ஆள் இருக்காது, சூழ்நிலையில் மருந்து வாங்கிறதுக்கு காசும் இருக்காது. 40 ஆடின ஆட்டத்தினுடைய விளைவு 60 காட்டுவார் கர்த்தர். அதுதான் எப்பவுமே வசனம் சொல்லும், நீ வாழ வயதில் கர்த்தரோடு கூட நீ நீதிமானா இருந்தால் முதிர் வயதிலும் அவர் உன்னை தாங்கி பிடிப்பார். வாலிப வயதுல பலன் இருக்கு, பணம் இருக்கு, வேலை இருக்கு, சொத்து இருக்குன்னு ஆடிட்ட ஒரு நாள் வரும், கணக்கு தீர்க்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் கணக்கு கரெக்டா தீர்ப்பாரு, அவர்கிட்ட மிஸ்ஸே ஆகாது. என்னுடைய தெரிந்த சொந்தக்காரர் ஒருவர் கல்யாணமான உடனே அந்த அம்மா அவரை தனியாக கூட்டிகிட்டு போயிடுச்சு, தகப்பனை விட்டு, தகப்பன் தாயை விட்டு. அந்த தகப்பனுக்கு 4 பெண் பிள்ளைகள், யாருக்குமே கல்யாணம் பண்ணி கொடுக்கல. இவர் பண்ணி வச்சு, என் பையன் என் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுவான், அவரை மட்டும்தான் படிக்க வச்சார், மற்றவங்களாம் படிக்க வைக்கல, ஏன்னா காசு இல்லை, பையன் காப்பாற்றிடுவான்னு சொல்லி. ஆனால் திருமணமான புதுதில் அந்த அம்மா அந்த ஆளை கூட்டிகிட்டு போயிடுச்சு. அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தகப்பன் தன்னுடைய மூத்த மகளை கொஞ்சம் படிக்க வச்சார். அடுத்து அந்த மூத்த மக தான் அந்த குடும்பத்தையே காப்பாற்றினாங்க. தங்கச்சிகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, சீர் செஞ்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. இந்த மனுஷன் கண்டுக்கவே இல்லை. பெரிய போஸ்டிங், அந்த காலத்திலே மாதம் 40,000 சம்பளம். 1970-80 40,000 சம்பளம், பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்தார். கண்டுக்கல. ஆனால் நீதிமான், சிகரெட் பிடிக்க மாட்டார், குடிக்க மாட்டார், எந்த கல்யாணத்துக்கு வந்தாலும் கோட்டு போட்டு நீட்டாக நிற்பார். பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, பெரிய இடத்துல வேலை பார்க்குறாரு, பெரிய மனுஷன், நல்லவன். ஆனால் குடும்பத்தை கவனிக்காத பையன். நாள் வந்தது, அவருக்கு ஒரே மக, அதை டாக்டருக்கு படிக்க வச்சார், அதை வெளிநாட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். இவருடைய தகப்பன் சாகும்போது அந்த தகப்பன் சொன்னார், என் பையனை ஒரு தடவை பார்க்கணும், வர சொல்லு அப்படின்னு. இவர் பையனுக்கிட்ட சொன்னோடனே அவர் சொன்னார், அவரும் போகிறதுக்கு ரெடியாக தான் இருந்தார்.
ஆனால் அந்த மருமக சொல்லிருச்சு, இப்போ எதுக்கு போய் செலவு பண்ணி பார்க்கணும், போய்க்கலாம் பின்னாடி ஏதாவது நியூஸ் வந்தால் போய்க்கலாம் அப்படின்ட்டாங்க. கடைசியில் அந்த தகப்பன் தன் மகனை பார்க்காமே செத்து போனார். அதற்கு பிறகு காலங்கள் உருண்டோடுச்சு. அந்த மகனுக்கு ஒரு மகள் பிறந்து அவள் டாக்டருக்கு படித்து அவள் வெளிநாட்டில் வேலைக்கு பார்க்க போயிட்டான். அங்கேயே திருமணம் ஆயிடுச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. இவருக்கு 72 வயசு. சாக படுக்கையில் இருந்தார். நான் தான் கூட நின்றுக்கிட்டு இருந்தேன். சாக படுக்கையில் இருந்தார். அப்போ அவர் சொன்னார், ஒரே ஒரு வாட்டி என் மகளை பார்க்கணும், ஒரே ஒரு வாட்டி நான் மகளை பார்க்கணும், அவளை கொஞ்சம் எப்படியாவது வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபோன் பண்ணி அமெரிக்காவுக்கு சொன்னோம். அந்த மகளும் உடனடியாக நான் கிளம்புறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு கணவனும் மனைவியும் கிளம்புனாங்க. கிளம்புற நேரத்தில் அந்த கணவனுக்கு மட்டும்தான் வீசா கிடச்சிச்சு அங்கேருந்து வர்றதுக்கு, மகளுக்கு கிடைக்கல. மக சொல்லிச்சு, என்னால் வர முடியல, அவர் அனுப்பி வச்சிருக்கிறேன், அவர் வந்து எல்லாம் பண்ணுவாருன்ட்டு. அவர் வந்தார், பார்த்தாரு, கடைசி காரையெல்லாம் அவர் தான் பண்ணார். ஆனால் சாகும்போது அந்த மனுஷன் சொன்னார், இவர் வந்ததுக்கு என் மக வந்திருந்தா ஒரு வார்த்தை நான் பார்த்துருப்பேனே, என் மகளை பார்க்காமையே சாகிறனேனாரு. தன் தகப்பனை தன்னை பார்க்க விடாமல் தன் தகப்பன் செத்து போனான். 70 வருஷம் கழிச்சு கர்த்தர் நியாயம் தீர்த்தார். கர்த்தரை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஜீவ புஸ்தகத்தில், ஞாபக புஸ்தகத்தில் எல்லாத்தையும் எழுதி வச்சிருப்பாரு. நீ உன் தாய் தகப்பனுக்கு என்ன விதைக்கிறையோ அதை உன் பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். உன் பேர பிள்ளைகளை கொண்டு நியாயம் தீர்ப்பார். இன்னைக்கு படிப்பு, சம்பாத்தியம், ஆஸ்தி கையில் இருக்குது, ஆடுற ஆட்டம், கையில் சம்பாத்தியம், மனைவிக்கும் வேலை, கணவனுக்கும் வேலை, கணவனை விட மனைவிக்கு பெரிய வேலை. நோ, ஐ ஒன்ட் கம், ஐ எம் வெரி பிஸி. ஆண்டவர் பாப்பாரு, போ போயிட்டே இரு. 40 வருஷம் கழிச்சு நான் சொல்லுவேன், ஐ எம் வெரி பிஸி. எவ்வளோ படிப்பு இருந்தாலும், எவ்வளோ பணம் இருந்தாலும் தாழ்மை இருக்கணும். அடுத்தவங்களை அற்பமாக எண்ணக்கூடாது. சாராள் வயசானவங்க தான், ஆனால் அற்பமாக எண்ணக்கூடாது. கேள்விதான், 90 வயசு கேள்விதான். நீ வாலிப பிள்ளை தான் ஆகார், உனக்கு குழந்தை பிறக்குது, அவளுக்கு பிறக்கல, இருக்கட்டும், அவளை அற்பமா எண்ணாத. அதுக்கு அவளுக்கு ஒரு குறை. கர்த்தர் நினைத்தால் உன்னை வனாந்தரத்தில் சொல்லி அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். தேவன் எப்பவும் எதையும் செய்வார். நீ ஒரு பிள்ளை வயிற்றுல வந்ததுக்கு அவளை அற்பமா நினைச்ச, 13 வருஷம் கழிச்சு கர்த்தர் அவளுக்கு பிள்ளையை கொடுத்துட்டாரு. இப்போ என்ன நடந்துச்சு யோசிச்சு பாருங்க. அலைஞ்சு திரியிறது. இதுக்கு காரணம் என்ன? கடைசியில் அந்த தண்ணி கையில் இருக்கிற வரைக்கும் ஒரு நம்பிக்கை, எப்படியாவது வாழ்க்கையை போட்டுடலாம், எப்படியாவது செஞ்சிடலாம். ஆனால் துருத்தியின் தண்ணீர் தீர்ந்த போது இனி அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, இவ்வளோதான் லைஃப், இதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாது, நானும் ஒன்றும் பண்ண முடியாது, என் பிள்ளையும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துவார். ஒரு லாக். எதுக்கு தெரியுமா? நீ தேவனை நோக்கி பார்ப்பதற்கு. ஆமென். அப்பதான் ஆகாருக்கு தெரியும், ஐயோ நான் எங்க நாச்சியார் வீட்டில் இருந்திருந்தாலே என் பையனை ராஜா மாதிரி பார்த்துக்கிட்டாங்களே, நாங்க பண்ண தப்பு தானே இன்னைக்கு வந்து நானும் என் பையனும் நடுத்தரில் நிற்கிறோம், வனாந்தரத்தில் நிற்கிறோம். நான் கொஞ்சம் பொறுமையாக போயிருக்கலாமே, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாமே, நான் என் ஸ்தானத்தை புரிஞ்சிக்காம பெருசாக நினச்சிட்டேனே, இன்னைக்கு வனாந்தரத்தில் நிற்கிறேனே. ஆண்டவர் உன்னை எதுக்கு தெரியுமா அந்த இடத்துல கொண்டு நிறுத்துறாரு? உன்னை சாகடிக்கணுங்கிறதுக்காக இல்ல, நீ உணர்வடைய வேண்டும் என்பதற்காக. நீ அதை உணரணும். சில நேரங்களில் கர்த்தர் உன்னை கடினமான பாதைகளை நடத்துறதுக்கு அதான் காரணம். நீ உணர்வடைய வேண்டும் என்பதற்காக, நீ தேவனை அறிய வேண்டும் என்பதற்காக. அதே அற்ப குணத்தோட, அதே பரியாசம் பண்ணுகிற சுபாவத்தோட நீ இருப்பாயானால் நீ முடிவு பரியந்தம் உன் வாழ்க்கை நல்லா இருக்காது. அதை கர்த்தர் உடைக்கிறார். ஒரு இடத்துல உன்னை மாற்ற விரும்புகிறார். இப்போ வசனம் சொல்லுது, அந்த துருத்தியின் தண்ணீரை இருக்கிற வரைக்கும் அவள் தேவனை நோக்கி பார்க்கல. எப்போ துருத்தியின் தண்ணீர் தீர்ந்துச்சோ அவள் தேவனை நோக்கி பார்த்தாள். தேவனை நோக்கி பார்த்த உடனே, சொல்லுங்க, நான் வசனத்தை வாசிங்க, நான் முடிக்கிறேன். 19வது வசனம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அப்போனா அந்த துருத்தி, அந்த துறவு எங்க தான் இருந்துச்சு? துறவு எங்க தான் இருந்துச்சு? பக்கத்திலே தான் இருந்துச்சு. கர்த்தர் உன் கண்ணை அடைச்சி வச்சிருந்தாரு. உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற எத்தனையோ காரியங்கள் உன் பக்கத்திலே தான் இருக்குது. கர்த்தர் தான் உனக்கு அதை கிடைக்க விடாம பண்ணி வச்சிருக்கிறாரு. ஏன்?
நீ எப்போ கர்த்தரை நோக்கி பார்க்கிறையோ அப்பொழுது கர்த்தர் உன் கண்களை திறந்த அந்த துறவை உன் கையிலே கொடுப்பார். நம்ம நினைச்சிட்டோம், ஆனா சாவர இடத்துக்கு வந்துட்டோம், அவ்வளவுதான், டெட் பெட்டு. நான் எப்பவும் சொல்லுவேன், ஆண்டவர்கிட்ட எண்டே கிடையாது. ஏன்னா அவரே எண்டு இல்லாதவர். அவர் ஆரம்பம் முடிவு அதெல்லாம் கிடையாது. அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர், ஆரம்பம் முடிவும் இல்லாதவர். அவர்கிட்ட முடிவே கிடையாது, அவர்கிட்ட எண்டே கிடையாது. ஒன்லி பெண்டு தான். பெண்டுனா என்னன்னா, அது எண்டு மாதிரி தெரியும், அந்த இடத்துல ஒரு ரூட் வச்சிருப்பாரு. சில இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி போயிட்டே இருப்பீங்க, போற இடத்துல ஐயோ இது முட்டுச்சந்து போல, நம்ம தப்பா வந்துட்டோம்னு பார்த்தா கடைசியா ஒரு லெஃப்ட் இருக்கும், இல்லை ஒரு ரைட் இருக்கும், ஒரு சின்ன வழி, அதில் போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும். நம்ம ஆண்டவர் அந்த மாதிரி தான். தூரத்துலேருந்து பார்க்குற வரைக்கும் நம்ம கண்ணுக்கு அவர் வச்சிருக்கிற வழி தெரியவே தெரியாது. நீ எப்போ தேவனோடு கூட ஒப்புரவாகிறையோ அப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பார். உங்கள் பக்கத்திலேயே அந்த துறவு இருக்கும். அந்த துறவு நீங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களை காப்பாற்றுகிற துறவாக இருக்கும். அதுதான் கர்த்தர் கொடுக்கிறது. அந்த வசனம் பாருங்க, தேவன் பிள்ளையினுடைய இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்தரத்தில் குடியிருந்து வில்வித்தையில் வல்லவனானான். கடைசி வரைக்கும் அந்த துறவு அவனை காப்பாத்திருச்சு. உன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றுற துறவு உன் பக்கத்திலே தான் இருக்கு. உன் ஆசீர்வாதம் உன் பக்கத்துல தான் இருக்கு. உன்னை மீட்கிற தேவன் உன் பக்கத்திலே தான் இருக்கிறார். அது உங்களுக்கு 70 இருக்கட்டும், 80 இருக்கட்டும், 90 இருக்கட்டும், என்ன வயசாவனா இருக்கட்டும். சில நினைக்கிறாங்க, பிள்ளை கைவிட்டான், மக கைவிட்டுட்டாங்க, உழைச்ச காலத்தில் என் சம்பாத்தியத்தெல்லாம் வாங்கிட்டாங்க, இப்போ என்னை எல்லாரும் விட்டுட்டாங்க, ஒரு மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு கூட அவங்களை கேட்டு வாங்க வேண்டி இருக்கு, ரொம்ப அவமானப்படுத்துறாங்க நீங்க நினைச்சீங்கன்னா, வெரி சிம்பிள். நீங்க தேவனை நோக்கி பாருங்க, உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற ஒருத்தர் உங்க பக்கத்துல தான் நிக்கிறார். ஹல்லேலூயா. உங்க தலையை நிமிர பண்ணுவார். ஒரே ஒரு சாட்சியை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், சரியா? நான் 5 நிமிஷம் முடிச்சுடுவேன். ஒரு தகப்பன் தன்னுடைய 3 பிள்ளைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தார். ஆனா அவர் பார்த்த வேலையில கவர்மெண்ட் வேலை தான். ரிட்டையர் ஆகும்போது ஒரு ஆஃபீஸர் கையெழுத்து போடாமல் விட்டுட்டார், வேணுன்ட்டு இவர் மேலே உள்ள கோபத்தில். அதனால் இவருக்கு வர வேண்டிய பிஎஃப், இஎஸ்ஐ, பென்ஷன் எதுவுமே வரல, எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த குடும்பத்தை நடத்த ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்பொழுது அவருக்கு கிட்டத்தட்ட 70 வயசு ஆயிடுச்சு. ஏன்னா 58 ரிட்டையர் ஆனார். ஒரு 10-12 வருஷம், 70 வயசு ஆயிடுச்சு. சொந்தக்காரங்க மத்தியில் பரியாசம், 2 பொண்ணு 1 பையன், எப்படி வளர்க்குறது கஷ்டம். லிட்ரலாக காலையில் பால் வாங்க கஷ்டம், அந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்க. எல்லாரும் பரியாசம் பண்ணாங்க. அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபை, அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருச்சபைக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை, ஏற்றுக்கொண்டு திருச்சபைக்கு வந்தாங்க. கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பிரச்சனையை மாற்றினார். ஒரே நாள் திடீரென்று பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் இவருக்கு ஃபேவரா கேஸ் மாறிடுச்சு. ஆமென். அந்த சைனை போட சொல்லி உத்தரவு வந்துச்சு. ஒரே நாள் பல லட்சம் ரூபாய் கையிலே வந்து நின்றது. 70-72 வயசுல பால் வாங்க காசு இல்லாம இருந்த மனுஷன் இன்னைக்கு அவருடைய பையன் 2 கம்பெனிக்கு ஓனரா, இந்தியாவிலேயே மிகப்பெரிய கம்பெனியில் அந்த கம்பெனி ஒரு கம்பெனியாக இருக்கிறது. நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. தேவன் எந்த வயசுலயும் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். உங்க 70லயும் ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகள் உன்னை உதாசீனப்படுத்தினா கவலைப்படாதீங்க, அது அவனுக்கு பின்னாடி கண்ணியா விளங்கும். ஆனா உங்களை அனுப்புற வரைக்கும், பரலோகத்துக்களை ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் பூமியிலே உங்களை பத்திரமாய் தேவன் பாதுகாப்பார். அவர் நம்ம ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். உன்னை காப்பாத்துகிற துறவு உன் பக்கத்திலே தான் இருக்குது, எங்கேயோ உங்க பக்கத்துல தான் இருக்கு. அந்த துறவு உங்க கண்கள் மூடி தான் இருக்கு, துறவு இல்லாம இல்லை, கண்கள் தான் மூடி இருக்கு. தேவன், நீங்கள் தேவனோடு கூட ஒப்புரவாகும் போது உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஏதோ ஒன்று இருக்கும், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் ஏதோ ஒன்று இருக்கும், அதுக்கு தான் வெயிட் பண்ணுவார். அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணும்போது உங்கள் கண்களை திறப்பார். உங்களுக்கு ஏற்ற துறவு ஒன்று வரும், உங்கள் சூழ்நிலை மாறும், உங்கள் பிரச்சனைகள் மாறும். எங்கே உன் தலை தாழ்ந்ததோ அங்கேயே கர்த்தர் உன் தலையை நிமிர பண்ணுவதற்கு வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. தேவன் நினைச்சா ஓவர் நைட்ல அப்சைட் டவுனா எல்லாத்தையும் மாத்துவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீ அலைஞ்சு திரிஞ்சது போதும். நீ நான் யாரையாவது அற்பமா எண்ணி இருந்தா இன்னைக்கு ஒப்புரவாகு. இந்த பரியாசம் பண்றதை நிறுத்திடுங்க.
கர்த்தருக்கு பிடிக்காத வேலை பரியாசம் பண்ணுறது. சங்கீதம் 1:1 அதான் சொல்லுது. ஆரம்பத்துலேருந்தே பரியாசம் பண்ணுற யாரையும் கர்த்தருக்கு பிடிக்காது. எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தரோட ஒப்புரவாகுங்க. உங்களுக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற துறவை உங்கள் கண்கள் காணும். ஆமென். ரொம்ப நாள் துருத்தி தண்ணீரை நம்பாதீங்க, அது ரொம்ப நாள் காப்பாற்றாது. உங்ககிட்ட இருக்கிற வேலை, உங்ககிட்ட இருக்கிற பணம், உங்ககிட்ட இருக்கிற ஆஸ்தி, உங்ககிட்ட இருக்கக்கூடியதான உறவுகள், இதெல்லாம் வந்து ஒரு துருத்தி தண்ணி மாதிரி ஒரு நாள் தீர்ந்து போயிடும். ஆனால் கர்த்தர் தான் துறவு தண்ணீர் மாதிரி. நீ வளர்ந்து முடிகிற வரைக்கும் கர்த்தர் உன்னோடு கூட அந்த துறவு இருக்கும். ஹல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ண போகிறோம். தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். எல்லா கண்களையும் மூடுவோமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரை, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அலைந்து திரிகிறவர்களாக இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஒரு அலைச்சல் இருக்கு ஆண்டவரே, அமைதி இல்லை. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு என் வாழ்க்கை இப்படி மாறிவிட்டது. ஆண்டவர், எங்களுக்கு தெரியப்படுத்துங்கப்பா. எங்களுக்குள்ள அடுத்தவங்களை பரியாசம் பண்ணுகிற சுபாவம் இருக்கா? எங்களுக்குள்ள அடுத்தவங்களை அற்பமாய் என்ற சுபாவம் இருக்கா? எங்களை விட கீழானவங்களை, நாங்கள் செய்யறதை செய்ய முடியாதவங்களை பார்க்கும்போது எங்களுக்கு அற்பத்தனம் தோணுதா? நாங்கள் பாடுறோம், எங்களை விட யாராவது மோசமாக பாடினா அவங்கள பார்க்கும்போது ஒரு ஏளனம். செய்தி யாராவது கொஞ்சம் குறைவாக கொடுத்தா ஒரு ஏளனம். உன்னை விட கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தால் அவங்க மேலே ஒரு ஏளனம். வசதியில் குறைவாக இருந்தால் அவங்க மேலே ஒரு ஏளனம், பரியாசம், அற்பம். ஒருவேளை உன் பிள்ளை நல்ல சிபிஎஸ்சியில் படிக்குது, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைய பார்த்தா ஒரு அற்பத்தனம். கவர்மெண்ட் ஸ்கூலான்னு கேட்கிறது, அந்த கேள்வியிலேயே பரியாசம். நல்ல எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நல்ல ஏழையா இருந்து கர்த்தருக்கு உண்மையா இருந்தா கர்த்தர் பணக்காரனா உன்னை கொண்டு போய் உட்கார வைப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஒருவேளை நீ பணக்காரனா இருந்து கர்த்தருக்கு தூரமா இருந்தா உன்னை ஏழையா மாத்துறதுக்கும் கர்த்தரால முடியும். கர்த்தர் விரும்புகிறது உள்ளான மனுஷனை மட்டும்தான். வெளியே உள்ள ஆசீர்வாதம்லாம் கர்த்தரால ஈஸியா கொடுக்க முடியும், ஈஸியா எடுக்கவும் முடியும். யாரையும் அற்பமா எண்ணாதீங்க, பரியாசம் பண்ணாதீங்க. அதே நேரத்தில் யாராவது கொடுக்குற துருத்தி தண்ணீரை ரொம்ப நாள் நம்பாதீங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் வரும். எலியா ஒரு வேலைக்காரனை நிறுத்தி இதே பேர்சபா வனாந்தரத்தில் நடந்தான். அவனால் ஒரு நாள் தான் நடக்க முடிஞ்சிச்சு. ஆனால் தேவ தூதன் கொடுத்த பலத்தில் நடந்தான். இரவும் பகலும் 40 நாள் நடந்தான் இருக்கு. மனுஷ பலம் ஒரு நாள், தேவ பலன் 40 நாள். ஆமென். உங்களுடைய பலன் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கட்டும். என் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. நீ யாரையாவது பரியாசம் பண்ணியிருந்தீங்கன்னா, உன் தாய் தகப்பனுக்கு விரோதமாக பண்ணியிருந்தீங்கன்னா, உன் மாமனார் மாமியாருக்கு விரோதமாக அற்பமாக நினச்சி அவங்கள ஏதாவது கொண்டு போய் ஹோம் ஹாஸ்டலில் விட்டுருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஒப்புரவாகு, போய் கூட்டிட்டு வா. இன்னைக்கு நீ ஒப்புரவாகு, தேவனோடு கொடு. ஆண்டவர் உன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். நீ ஒப்புரவாகு. கர்த்தர் உன்னை மீட்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார், ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம ஜெபம் பண்ண போகிறோம். எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, ஆகாரை போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரே, இன்னும் அவங்களுக்கு சரியான ஒரு வழி கிடைக்கலப்பா. பிள்ளைகளை வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. எங்கே நாங்கள் விழுந்து போனோம் என்பதை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு சுபாவத்தை கொடுங்கப்பா. அங்கேயே நீர் உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். எங்களை சரிப்படுத்திக் கொள்ள, யாருக்கு விரோதமாய் அற்பமாய் பேசி இருந்தால், யாருக்கு விரோதமாக பரியாசம் பண்ணி இருந்தால், எங்களை இன்னைக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கை மனுஷன் மேல இருந்தா, மனுஷன் கொடுத்த துருத்தியின் தண்ணீர் மேல இருந்தா, இன்னைக்கு மாத்திக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கை துருத்தியின் தண்ணீர் அல்ல, துறவின் தண்ணீரின் மேல் மாறுகிறது. துறவின் தண்ணீர் மேல் மாறுகிறது. அந்த தண்ணீர், அந்த நதியின் தண்ணீர் வற்றி போகவே போகாது. முடிவு பரியந்தம் அது பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். எங்களை தாழ்த்துகிறோம், வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.